பார்த்தார் பகவான் அரக்கன் கண்ணுக்கு ஒரு மாளிகை செய்ய வேண்டும் என்று 33 தேவர்களை ஒரு நந்தவனமாக மலரச் செய்து பார்வதா தேவியை ஐவதலை என்று சொல்லக்கூடிய மலராக மலரச் செய்து ஐவதலை என்று சொல்லக்கூடிய மலரில் ஆண்டவன் ஒரு லிங்கமாக மறைகின்றார். மறைந்த போவரே அடிவில்லை முடியவில்லை ஆதிசிவனை காணவில்லை. என்ன ஓடினாலும் இந்த பாதையாகத்தானே வருவார். வழி ஒன்றுதானே பகவானை கண்டுபிடித்து அவர் தந்தவரும் உண்மையானவருமா பொய் வரமா என்பதை பார்த்துதான் பூலோகம் போவேன் என்று சிவனை தேடி வல்லரக்கன் மாநிலத்திலே இருக்க மலரைக்குள்ளே இருந்த சிவபெருமான் அந்த மாயவரையை மனதிலே வேண்டினார். இது அறிந்த மகாவிஷ்ணு அரக்கனை கொண்டு அத்தான் சிவனை காப்பாற்ற வேண்டும் என்று பூலோகத்தில் கண்ணன் அவதாரம் எடுக்க வேண்டும் என்று மாயவன் எங்கே பிறந்து வளர்ந்து வருகிறார் மதுராபுரியிலே தெய்வதிக்கு 8வது பிள்ளையாக பிறந்து ஆயர்வாடி வட்டணத்தில் சோதைக்கு நந்தகோனுக்கு வளர்ப்பு பிள்ளையாக வளர்ந்து வருகின்றார். ஆயர்வாடி சரி இவ்வளவு பெரிய ஆயர்வாடி வட்டணத்தில் யசோதைக்கு வளர்ப்பு பிள்ளையாக செல்ல பிள்ளையாக 5 வயது சிறுவனாக வளர்ந்து வருகின்றார். தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே வந்து மனைவாரி சாப்பிடுகின்றார். நினைக்கின்றார் மாயவன் அரக்கனை கொண்டு அத்தான் சிவனை காப்பாற்ற வேண்டுமானால் கோபியர்கள் அருள்மனையிலே சென்று நாங்கள் தயிர் போர் வெண்ணெய் இல்லாமல் அளவு செய்து சாப்பிடணும். சரி அளவுக்கு போகணும்னு சொன்னா சொல்ல மாட்டாங்க. அதனாலதான் இப்ப உருட்டிட்டு இருக்கான். களவுக்கு போகணும்னு சொன்னா ஒற்றிக்கு போனா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. தன்னோடு சேர்ந்த தோழர்மார்களை கூட்டிக் கொண்டு போக வேண்டும். கிட்டோரி களவு பாரியாடா வரேடா வாரியா வாரே ஏ ராம் நீங்க வாரீங்களா? மரியாதை வந்துட்டேன். எவ்வளவு அழகா கூப்பிட்டோட சத்தம் தராங்க பத்தியா?
பரவாயில்ல, அவரு உஷாரா தான் இருப்பாரு. ஏ மூக்காண்டி, மூக்காண்டின்னு கூட வீட்டுக்கு ஆட்டுக்கு வாழை எடுத்துட்டு போயிருப்பாரு. மூக்காண்டின்னு கூட நீங்க யாருங்க நம்ம நெஞ்சு பஞ்சாங்க நீங்க படிக்கிட்டு மூக்காண்டி மூக்கரையா? உன் பேர் என்ன? பேரு முகேஷ். யுகேஷா? முகேஷா? மூக்காண்டி, நீ கடவுக்கு வரியா? நீ கடவுக்கு வந்தா உனக்கு வயிறு நிறைய மோர் தரலாம். நான் மோரெல்லாம் விட்டு வந்தேன். மோர், தயிர் தரலாம். கட்டி கட்டியா இருக்கும் கனிங்க. ஆமா கட்டி வெள்ள வெள்ளையா இருக்குமே என்று தோழன்மார்கள் அழைத்துக் கொண்டு மாயவன் எந்த நேரம் வருகிறார் தெரியுமா? எந்த நேரம்? சமநில சமத்திலே மாப்பெரிய வீட்டுல எப்படிடா களவு செய்ய முடியும்? என்ன கலவுக்கு தானே வந்திருக்கணும், எப்படியாவது கலவுக்கு ஆகணும். ஆமா, கதவெல்லாம் பூட்டி இருக்கு. ராத்திரி நேரத்தில் கதவு பூட்டத்தான் செய்யும். சாவி கொண்டு வந்திருக்கிறியா? கலவுக்கு போறீங்க, சாவி கொண்டு போவாங்கடா. உலகத்தை ஓர் அடியார் நடந்த நாராயணமூர்த்தி தன்னுடைய கால் பெருவிலை கொண்டு அந்த கதவிலை தொட்டார். தன்னுடைய பாதம் அந்த கதவிலை பட்ட போது காலே கொண்டே மிதித்தீர்களே தயிர் மோர் வெண்ணெய் எல்லாம் இருக்குன்னு கூட்டிட்டு வந்தேன். என்ன பானை சிட்டிகள் ஒண்ணு கீழே காணும். வேலை பார் எவ்வளவு அழகா கட்டி கொண்டு இருக்காங்க, அடிச்சு வச்சிருக்கிறா. கண்ணா எட்டாவது ஒரு 7 சட்டி. சரி கண்ணா என்ன அதாவது ஒவ்வொன்றாவது குடியை நிறுத்தி அதன் மேலே ஏறி நின்று நீ வெண்ணெய் எடுத்து போன என்று ஒவ்வொரு பேராக குனிந்தார்கள். சரி கண்ணன் மேலே ஏறினார். ஆமா, கையிலே இருந்ததை புல்லாங்குழல் எடுத்து பானையை ஓங்கி அடித்தார். பானை உடைந்தது, பந்து போல் வெண்ணெய் வருகிறது. ஆமா, கண்ணனை சாப்பிட்டார். மற்ற தோழமார்களுக்கு வயிறாகவே கொடுத்தார்.